அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் சூரிய நீர் சூடாக்கும் அமைப்பின் செயல்பாட்டுக் கொள்கையை ஆராய்வோம். கணினியில் உள்ள நீரின் வெப்பநிலையை பகுப்பாய்வு செய்வோம். சூடான மற்றும் குளிர்ந்த நீர் விநியோக குழாய் அமைப்பு திட்டமிட ஒரு வரைபடத்தை விளக்குவோம். சூடான குளிர்ச்சிக்கான பைப்லைனை நிறுவுவோம். நீர் விநியோகம் மற்றும் சூரிய நீர் சூடாக்கும் முறையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வருவன செய்ய முடியும். சோலார் வாட்டர் ஹீட்டரின் பாகங்களை அடையாளம் காணவும். சூடான மற்றும் குளிர் குழாய்களை கண்டறிக. வெப்பமானியை தயார் செய்யவும். சூடான நீர் மற்றும் குளிர்ந்த நீரின் வெப்பநிலையை சோதிக்கவும். பொருட்களின் பட்டியலை தயார் செய்யவும். குளியல் தொட்டி மற்றும் வாஷ் பேஷன் சூடான நீர் இணைப்பை வழங்குதல். வாட்டர் ஹீட்டர் சரிசெய்து பணியிடத்தை அளந்து குறிக்கவும். வாட்டர் ஹீட்டரை சுவரில் பொருத்தவும். இன்லெட் மற்றும் அவுட்லெட் குழாய்கள் மற்றும் பொருத்துதல்களை இணைக்கவும். சேகரிப்பாளரை ஏற்றவும். சூரிய சேமிப்பு மற்றும் வெப்ப பரிமாற்றியை நிறுவவும். பிரஷர் பம்ப் மற்றும் பைப்லைனை இடுங்கள். கட்டுப்பாட்டு இயக்கத்துடன் நீர் இணைப்புகளை நிறுவவும். தேவையான கருவிகள் மற்றும் பொருள்: பிளம்பர் டூல் கிட், டெஸ்டர், மெஷரிங் டேப்பை 1, ஸ்பேனர் செட் 12, சோலார் வாட்டர் ஹீட்டர் 1, மொபைல் ஆயில் 1, இன்சுலேட்டர் 1, பீப்ஸ் அண்ட் பைண்டிங்ஸ், சிமெண்ட் மோட்டார், தெர்மோமீட்டர், கிளவுஸ் தேவைக்கேற்ப, காக்குல்ஸ் தேவைக்கேற்ப, ஜிஐ டேட்டா சீட் தேவைக்கேற்ப, பைப் ரிஞ்ச் 250 mm, பைப் ரிஞ்ச் 300 mm, ஹாமர், சீசல், வாட்டர் பம்ப் லீட், ஸ்க்ரூடிரைவர், hand drilling machine, PVC cangestine 1/2 inch wire, GI bitting, GI pipe, thread seal, special clamp, pipe tie, kayak saw, trowel, oil can, pipe whisk, water heater complete set, nut and bolt, ankle cock, spring valve. சூரிய நீர் சூடாக்கும் அமைப்பின் செயல்பாட்டை விளக்குவோம். சோலார் வாட்டர் ஹீட்டர் அமைப்பின் பகுதிகளை கண்டறிதல். நீர்க்குழாய் இணைப்பை சரிபார்க்கவும். சோலார் வாட்டர் ஹீட்டரின் பொருத்தத்தை சரிபார்க்கவும். தளவமைப்பின்படி கொடுக்கப்பட்ட மின் இணைப்பை ஆய்வு செய்யவும். ஸ்விட்ச் ஆன் செய்து வெப்பத்தின் செயல்பாட்டை சரிபார்க்கவும். முடக்கம் பாதுகாப்பு அமைப்பை சரிபார்க்கவும். அதிக வெப்ப பாதுகாப்பு அமைப்பு செயல்பாட்டை ஆய்வு செய்யவும். சோலார் வாட்டர் ஹீட்டரை நிறுவும் போது பாதுகாப்பு குறிப்புகள். சரியான கருவிகளை பயன்படுத்தவும். பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும். மின் கம்பிகளை சேதப்படுத்தாதீர்கள். மின்புள்ளி மற்றும் பலகையை சரிபார்க்கவும். சூடான தண்ணீர் இணைப்பு இடதுபுறத்தில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். சூடான நீரின் வெப்பநிலை பகுப்பாய்வு செய்தல். ஆழமான அளவீடுகளுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டறியவும். ஒரு படகிலிருந்து ஆழமான நீரை அணுகக்கூடிய இடத்தை அடையாளம் காணவும். நீங்கள் கரைக்கு அருகில் மாதிரி எடுக்கிறீர்கள் என்றால் பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள். பல இடங்களில் வெப்பநிலை ஆய்வை 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் மூழ்கடித்து மேற்பரப்பில் உள்ள நீரின் வெப்பநிலையை அளவிடவும். எடை மற்றும் உங்கள் டிஜிட்டல் தெர்மாமீட்டரை குறைக்கவும். ட்ரெக் வாட்டர் பம்பை பயன்படுத்தவும். 5, 10 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர் மற்றும் விரும்பினால் 200 சென்டிமீட்டர் பலவற்றில் நீர் மாதிரிகளை எடுக்கவும். வெப்பநிலை ஆய்வை பயன்படுத்தி வயலில் உள்ள இந்த நீர் மாதிரிகளின் வெப்பநிலையை அளவிடவும். குளிர்ந்த நீரின் வெப்பநிலையை பகுப்பாய்வு செய்யுங்கள். வெப்பநிலை ஆய்வு அல்லது வெப்பமானியை பயன்படுத்தி
நீரின் உடலில் உள்ள இடங்களின் காற்றின் வெப்பநிலையை அளவிடவும். வெயில் மற்றும் நிழலான இடங்களில் அளவிடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தரவுத்தாளில் வெப்பநிலையை குறிக்கவும். சூடான மற்றும் குளிர்ந்த நீரின் வெப்பநிலையை பகுப்பாய்வு செய்தல். எப்போதும் இடது பக்கத்தில் சூடான நீரை சரி செய்யவும். குளிர்ந்த நீர்க்குழாய் வலது பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். குளிர்காலத்தில் 55 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை குளிர்ந்த வெப்பநிலையை தாங்கும் வகையில் தண்ணீர் குழாய் பாதை தரைக்கு கீழே அமைந்திருக்க வேண்டும். சூடான நீரின் இடம்பெயர்வை கட்டுப்படுத்த வாட்டர் ஹீட்டரில் வெப்பப்பொறி உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். பிவிசி அழுத்தம் குழாயின் அதிகபட்ச இயக்க வெப்பநிலையை ஆய்வு செய்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட் விட அதிகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். சுடுநீருக்கு எப்போதும் பிவிசி குழாய்களை பயன்படுத்துங்கள். குழாய் நீர் உராய்வை தடுக்க சூடான நீர் 49 டிகிரி செல்சியஸ் அல்லது 120 ஃபாரன்ஹீட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது. சூடான குளிர்ந்த நீர்க்குழாய்கள் சுமார் 6 அங்குல இடைவெளியில் இருப்பதை உறுதி செய்து, குளிர்ந்த நீர் இணைப்பு சூடான நீர் லைனில் இருந்து வெப்பத்தை எடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். 3/4 அங்குலம் அல்லது பெரிய அனைத்து நீர்க்குழாய் இணைப்புகளும் கண்டிப்பாக காப்பிடப்பட்டிருக்க வேண்டும். சூடான குளிர்ந்த நீர் அமைப்பிலிருந்து மீண்டும் ஓட்டம் இல்லை என்பதை சரிபார்க்கவும், ஏனெனில் அது அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை அதிகரிக்கும். தொட்டியின் அடிப்பகுதியில் குவிந்துள்ள படிவுகள் வெப்பமூட்டும் கூறுகளின் செயல்பாட்டை பாதிக்காது என்பதை உறுதிப்படுத்தவும். குளியல் தொட்டி மற்றும் வாஷ் பேஷனுடன் சூடான நீரை எவ்வாறு இணைப்பது? இன்லெட் மற்றும் அவுட்லெட் பைப்பை வாட்டர் ஹீட்டருடன் இணைக்கவும். வாஷ் பேஷன் குளியல் தொட்டியுடன் இன்லெட் அவுட்லெட் பைப்பை இணைக்கவும். வாட்டர் ஹீட்டரை இயக்கி சூடான நீரின் ஓட்டத்தை சரிபார்க்கவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். வாட்டர் ஹீட்டருக்கு சரியான பூமியை வழங்கவும். சுடுநீர் இணைப்பு இடதுபுறம் குழாயில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். சூடான குளிர்ந்த நீர் இணைப்புகளை இணைக்க தேவையான பொருட்களை தயார் செய்யவும். சூடான குளிர்ந்த கோடுகளை குளியல் தொட்டி மற்றும் வாஷ் பேஷனுடன் இணைக்கவும். வாட்டர் ஹீட்டரை சரி செய்யவும். வாட்டர் ஹீட்டரை நிறுவுதல். சரி செய்யும் இடத்தை தேர்வு செய்யவும். அதை இடத்தில் பிடி. வைத்திருக்கும் புள்ளியை குறித்தல். சுவரில் துரத்துவதை எடுத்துக்கொள்ளுங்கள். 2:4 என்ற சிமெண்ட் கான்கிரீட் விகிதத்தை பயன்படுத்தி தேவையான நிலையில் போல்ட்களை சரி செய்யவும். போல்டின் அளவு உற்பத்தியாளரின் அட்டவணைப்படி இருக்க வேண்டும். கான்கிரீட் குணப்படுத்தவும். போல்ட்களை பயன்படுத்தி ஹீட்டரை நிலையில் சரி செய்யவும். போல்டை போட்டு இறுக்கவும். ஒரு வால்வை சரி செய்த பிறகு நெகிழ்வான குழாயை பயன்படுத்தி செங்குத்தாக இணைக்கப்பட்ட நுழைவாயிலை சரிபார்க்கவும். நெகிழ்வான குழாயை பயன்படுத்தி அழுத்தம் நிவாரண வால்வை சரி செய்த பிறகு கடையை இணைக்கவும். ஹீட்டரை மின்சார விநியோகத்துடன் இணைக்கவும். கசிவுகள் இருந்தால் சோதிக்கவும். மூடிய வளைய சூரிய நீர் சூடாக்க அமைப்பு நிறுவுதல். ஒரு மூடிய லூப் சூரிய நீர் சூடாக்க அமைப்பை நிறுவுவதற்கான அடிப்படை படிகள். சூரிய சேகரிப்பாளர்களை கூரையில் ஏற்றவும். சூரிய சேமிப்பு தொட்டி மற்றும் வெப்ப பரிமாற்றியை நிறுவவும். கிளைகோல் லூப்பிற்கான குழாய் மற்றும் அழுத்தம் பம்பை நிறுவவும். நீர்க்குழாய்களை நிறுவவும். கட்டுப்பாடுகளை நிறுவவும். கணினியை நிரப்பவும். நீர்க்கோடுகள் மற்றும் கிளைகோல் கோடுகளை தனிமைப்படுத்தவும். மறுபரிசீலனை. இந்த பாடத்தில் எப்படி செய்வது என்று இதை விவாதித்தோம். சோலார் வாட்டர் ஹீட்டரின் பாகங்களை அடையாளம் காணவும். சூடான மற்றும் குளிர் குழாய்களை கண்டறிக. வெப்பமானியை தயார் செய்யவும். சூடான நீர் மற்றும் குளிர்ந்த நீரின் வெப்பநிலையை சோதிக்கவும். பொருட்களின் பட்டியலை தயார் செய்யவும். குளியல் தொட்டி மற்றும் வாஷ் பேஷன் சூடான நீர் இணைப்பை வழங்குதல். வாட்டர் ஹீட்டர் சரி செய்து பணியிடத்தை அளந்து குறிக்கவும். வாட்டர் ஹீட்டரை சுவரில் பொருத்தவும். இன்லெட் மற்றும் அவுட்லெட் குழாய்கள் மற்றும் பொருத்துதல்களை இணைக்கவும். சேகரிப்பாளரை ஏற்றவும். சூரிய சேமிப்பு மற்றும் வெப்ப பரிமாற்றியை நிறுவவும். பிரஷர் பம்ப் பைப்லைனை இடுங்கள். கட்டுப்பாட்டு இயக்கத்துடன் நீர் இணைப்புகளை நிறுவவும். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.